வணக்கம் நண்பர்களே. கடந்த எபிசோடில் ஜெனரல் தனது மனைவியுடன் வேடிக்கை பார்ப்பதை பார்த்தோம். டோலாஸும் அவர் அவ்வாறு செய்வதை பார்க்கிறார். பின்னர் மறுபுறம் ஜெனரலின் மற்ற அனைத்து தோழர்களையும் பார்க்கிறோம். அங்கு அவர்கள் சில பெண்களுடன் இசையை அனுபவித்து மது அருந்துகிறார்கள். மேலும் அவர்கள் அவர்களுக்கு போர் கதைகளையும் சொல்கிறார்கள். பின்னர் இளம் எஜமானரை பார்க்கிறோம். அதன் பெயர் சியோன். அவருடன் அமர்ந்திருக்கும் பெண் அவரிடம், மாஸ்டர், நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு சிறந்த இளம் போர்வீரன். சியோன் அவரிடம், உங்களை இப்போது இவ்வளவு சக்தி வாய்ந்த போர்வீரராக்க நான் விரும்பவில்லை என்று கூறுகிறாள். அவர் அவளை புறக்கணிக்கிறார். பின்னர் ஒரு மனிதன் அவரிடம், எங்கள் ஜெனரல் ஒரு நல்ல மனிதர். இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்த போதிலும் அவர் தனது பழைய ராஜாவை அதிகாரத்திலிருந்து அகற்ற நினைத்ததில்லை. அதற்கு பதிலாக அவர் சொல்வதையெல்லாம் அவர் கடைபிடிக்கிறார் என்று கூறுகிறார். பின்னர் மேடம் சோஹி மற்றும் யோராம் ஆகியோரை பார்க்கிறோம். அங்கு மேடம் சோஹி அவளிடம், நீ டோலாஸை பார்த்தாயா என்று கேட்கிறாள். யோராம், இல்லை, நான் அவளை பார்க்கவில்லை என்று பதிலளிக்கிறார். பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். வாரியர் அவர்களை பார்க்கிறார். அங்கு அவர்கள் சோஹியிடம், நீங்கள் நிறைய வளர்ந்து விட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். அதை கேட்டு சோஹி அவர்களை வரவேற்று, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பின்னர் மாஸ்டர் சியோன் மேடம் சோயிடம், சோய் வீட்டிற்கு கவனமாக போக வேண்டும் என்று கூறுகிறார். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. அதற்கு சோய் அவரிடம், சரி மாஸ்டர் சியோன், நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு காட்சி மாறுகிறது. ஜெனரலின் அறையை பார்க்கிறோம். அங்கு ஜெனரல் தனது மனைவியை புணர்கிறார். அதே நேரத்தில் அந்த பெண் சத்தமாக சத்தம் போடுகிறார். அதை கேட்ட டோலாஸ் மேடம் முதலில் அவளை புணர்ந்தாக வேண்டும் என்று கூறுகிறார். டால்சோ இன்னும் இளமையாக இருந்ததால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவருக்கு புரியவில்லை. திரைச்சீலையில் உள்ள ஒரு துளை வழியாக அவர் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் மேடம் சோஹி மற்றும் யோரம் ஒரு விளக்குடன் தோல் சோஹியை தேடுவதைக் காண்கிறோம். மேடம் சோஹி ஒரு வீட்டிற்குள் நுழைகிறார். திடீரென்று ஒரு ஓநாய் தோன்றுகிறது. மேடம் சோஹி இதனால் பயந்து ஓநாய் சோஹியை தாக்க நகர்கிறது. அப்போது மாஸ்டர் சியோன் வந்து ஓநாயை தனது வாளால் கொன்றுவிடுகிறார். பின்னர் அவர் சோஹியிடம், அவள் நலமாக இருக்கிறாளா என்று கேட்கிறார். இரவில் இவ்வளவு தாமதமாக காட்டில் என்ன செய்கிறாள் என்று கேட்கிறார். பின்னர் அவளை வீட்டிற்கு இறக்கிவிட அவளுடன் செல்கிறார். இதற்கிடையில் லேடியை ஆவேசமாக தாக்கும் ஜானை காண்கிறோம். அவர்கள் இதை செய்வதை பார்த்து டால் சோவின் இதயம் துடிக்கிறது. அவர் தற்செயலாக திரைச்சீலையிலிருந்து கையை வெளியே வைக்கிறார். அதை ஜெனரல் பார்க்கிறார். இதை பார்த்த ஜெனரல் தனது வாளை உருவி திரைச்சீலையை வெட்டுகிறார். இதனால் டால்சோ தனது வாளை எடுத்து அதை வெட்டுகிறார். அதனால் காயமடைந்து இரத்தம் வரத் தொடங்குகிறது. இரத்தத்தை பார்த்து அந்த பெண் சத்தமாக கத்துகிறாள். அதன் பிறகு டோலாஸ் தன் கண்களை மூடிக்கொள்கிறாள். ஜெனரல் அவளிடம், நீ யார் என்று கேட்கிறாள். லேடி டோலாஸ் தான் இங்கே புதிய வேலைக்காரி என்றும் சோய் குடும்பத்திலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்டவள் என்றும் ஜெனரலிடம் கூறுகிறாள். ஜெனரல் அவளிடம், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்கிறாள். டோலாஸ் மண்டியிட்டு ஜெனரலிடம் மன்னிப்பு கேட்கிறாள். நான் இந்த அறையை தயாரிக்க இங்கு வந்தேன். ஆனால் நீங்கள் திடீரென்று இங்கு வந்தீர்கள். அதனால்தான் நான் வெளியேற முடியவில்லை. லேடி டோலாஸிடம் வந்து அவரது காயத்திற்கு கட்டு போட்டு ஜெனரலிடம், தயவு செய்து அவரை மன்னியுங்கள். அவர் இங்கு புதியவர், விதிகள் தெரியாது என்று கூறுகிறார். இதைக் கேட்ட ஜெனரல் சத்தமாக சிரிக்கத் தொடங்கி, இந்த குழந்தை இங்கே நிறைய பார்த்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் சியோன் வந்து, என் ஆண்டவரே, யாரோ இங்கே கத்துவதை கேட்டேன் என்று கூறுகிறான். ஜெனரல் அவரிடம், கவலைப்படாதே, அப்படி எதுவும் இங்கே நடக்கவில்லை என்று கூறுகிறார். இதற்குப் பிறகு ஜெனரல் அவரிடம், வேலைக்காரன் எங்கே என்று கேட்கிறார். பின்னர் வேலைக்காரனின் குரல் கேட்கிறது. அவர் ஜெனரலிடம், என் ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று கூறுகிறார். அதன் பிறகு வேலைக்காரன் டோலாஸை அழைத்துச் செல்லும்படி கேட்கிறார். வேலைக்காரன் டோலாஸிடம் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்கிறான். டோலாஸ் அவனிடம், நான் என் வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜெனரலும் அந்த பெண்மணியும் அங்கு வந்தார்கள். அதனால் நான் வெளியே வர முடியாமல் ஒரு திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன் என்று கூறுகிறான். பின்னர் ஜெனரல் தன்னை கொல்ல யாரோ வந்திருப்பதாக நினைத்தான். இதன் காரணமாக ஜெனரல் என்னை வாளால் தாக்கினார். நான் காயமடைந்தேன். இதற்கு பிறகு வேலைக்காரன் டோலாஸிடம், ஜெனரலின் வாளிலிருந்து யாரும் தப்பிக்காததால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறார். சிறிது நேரம் கழித்து டோலாஸ் முகத்தில் கற்றுடன் அழுது கொண்டிருப்பதைக் காண்கிறோம்.
அதே நேரத்தில் யோராமும் மேடமும் அங்கே இருக்கிறார்கள். சோவி ஓடிவர சோவி டோல்ஸிடம், உனக்கு காயம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன், நீ நலமா என்று கேட்கிறான். இதை பார்த்த டோல்ஸ், சோவி மேடம், நீ இங்கே இருக்கிறாய் என்று சொல்கிறான். பின்னர் அவன், கவலைப்படாதே, ஜெனரல் ஏற்கனவே எனக்கு சிகிச்சை அளித்துவிட்டார், என் காயம் விரைவில் குணமாகும் என்று கூறுகிறான். இதைக் கேட்ட மேடம் சோஹி மற்றும் யோராம் இருவரும் அழத் தொடங்குகிறார்கள். அவர்கள் அழுவதைக் கண்ட டோல்ஸ், நீங்கள் இருவரும் அழுவதை நிறுத்துங்கள், நான் நலமாக இருக்கிறேன் என்று கூறுகிறாள். மறுபுறம் ஜெனரலின் அறைக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருக்கும் சியோனை காண்கிறோம். அங்கு அவர் அவர்களின் குரல்களையும் கேட்கிறார். அதே நேரத்தில் யாரோ சியோனை ஒரு அம்பினால் தாக்குகிறார்கள். அதை சியோன் பார்த்து தனது வாளால் அழிக்கிறார். எதிரே உள்ள வீட்டின் கூரையில் முகமூடி அணிந்த ஒரு மனிதனையும் சியோன் காண்கிறான். அதன் பிறகு சியோன் போர் வீரனைத சியோன் தனது தாக்குதல்களை மிக எளிதாக தடுக்கிறார். சியோன் அவனை பார்த்து, நீ ஒரு சின்ன குழந்தை என்று கூறுகிறான். சிறுவன் சியோனிடம் தன் வாளை எடுத்து என்னுடன் சண்டையிடச் சொல்கிறான். இதைக் கேட்ட சியோன் அவனிடம், நீ இன்னும் சின்ன குழந்தை, பலவீனமானவள் என்றும் சொல்கிறான். அதனால் இப்போது போய் இன்னும் பயிற்சி செய். பிறகு வெளியேறும் போது சிறுவன் யோங்கிடம் அடுத்த முறை உன் வாளை எடுக்கும்படி கட்டாயப்படுத்துவேன் என்று கூறுகிறான். இத்துடன் எபிசோட் முடிகிறது. இந்த முகமூடி வீரன் ஒரு பெண். அவள் பெயர் சுரின். அங்கு அவள் சண்டையிட விரும்பினாள். அதனால் அவள் ஆண்களின் உடைகளை அணிந்து எல்லோருடனும் சண்டையிடுகிறாள். முன்னோக்கிச் செல்லும்போது அவள் டோலாசுடன் பல சண்டைகளில் ஈடுபடுவாள். அடுத்த எபிசோடில் அவளுடைய குடும்ப பின்னணியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்தவர்கள் தயவு செய்து இதற்கு குழு சேர்ந்து எனக்கு கொஞ்சம் உதவுங்கள். இசை